சுவாமியே சரணமையப்பா! இந்த மாலை போட்டிருக்க அந்த கொஞ்ச நாள்ல, நீங்க பண்ற தீய செயல்கள், இந்த சரக்கு அடிக்கிறது, இந்த தம் அடிக்கிறது, தேவையில்லாம இந்த தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் உங்கள பாதிக்க போறது கிடையாது. அந்த சபரிமலை ஐயப்பனையே பாதிக்கும். நாத்திகவாதிலாம் நம்மள பத்தி என்ன பேசுவான்? பாரு மாலைய போட்டுட்டு என்ன பண்றான்? சாமி இருக்குன்றானுங்க, ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க? நல்லா பட்டை அடிச்சுட்டு, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, மாலைய போட்டுக்கிட்டு, பீடி குடிச்சிட்டு இருப்பீங்க. பப்ளிக் பிளேஸ்லயே அதுவும். சிகரெட் குடிச்சிட்டு இருப்பீங்க. அந்த 1 மாசம் கூட உங்களால கண்ட்ரோல்ல இருக்க முடியல அப்டின்னா, நீங்க தயவு செஞ்சு மாலை போடாதீங்க. நீங்க மாலை போடலன்னு இங்க யாருமே அழுவ போறது கிடையாது. ஸோ அந்த கொஞ்ச நாளாச்சும் உங்க மைண்ட் கண்ட்ரோலா இருக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் பக்தி, மனச ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த தெய்வ வழிபாடுங்கிறதே கொண்டுட்டு வந்தாங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க மாலைய போட்டுக்கிட்டு எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கு நம்பளுக்கு என்ன தகுதி இருக்கு ஃபர்ஸ்ட்டு? நம்ப உடம்பு சுத்தமா வச்சுக்கணும். நம்ப மனசு கட்டுப்பாடா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மாலையே போடுறோம். ஓகேவா? அந்த 1 மாசமாச்சும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலா இருங்க. ஐயப்பன அசிங்கப்படுத்தாதீங்க. சுவாமியே சரணமையப்பா!